சொல்லுங்க மேடம். என்ன கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. நீ இவளை கூப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது கிளம்பு. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப வந்தா போதும். ஓகே கூல். கம் ஆன். ஓகே போலாம். கம். வர மேடம். வா. குட் பிளான் கிரானி. அவ தனியா போயிருந்தா காரணம் சொல்றது கஷ்டம். எனக்கு போட்டியா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுனால பாபு கூட ஓடி போயிட்டான்னு கதை கட்டி விட்டுறலாம். வாவ், ஆசம். யா. Hey, go P. That's what I say. G to the O to the P to the I. Go P. நான் மச்சா பண்ணுகிற வழக்கமா கல்யாண மாப்பிளைக்கு தானே கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நீ என்ன உல்டாவா கிஃப்ட் ரெடி பண்ணுகிற? ஒருவேளை என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் நான் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணதுனால எனக்கு கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேடா. உனக்கு இல்லடா, பூங்கொடிக்கு. பூங்கொடி. ஓ பூங்கொடிக்கா. பூங்குடிக்கா. டேய், அவ தான் டான்ஸ்ல இருந்து பாதியிலே அவுட் ஆயிட்டல. அவளுக்கு எதுக்குடா கிஃப்ட்? இது நான் அவளை ஊர்ல எடுத்த போட்டோஸ். இதெல்லாம் இனிமே என்கிட்ட இருக்கிறது நியாயம் இல்ல. இது ஒரு பொக்கிஷன்டா. இது குப்பைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்றதா உங்க உத்தேசம்? அதான் சொன்னனே, பூங்கொடிக்கிட்டே கொடுத்துருவோம். அவ போட்டோவை அவளே கேர்ஃபுல்லா வச்சுக்குவா இல்லையா? அதுவும் சரிதான். மனசதான் கொடுக்க முடியல. மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்த போட்டோவையாவது கொடு. சரிடா, நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஓகே மச்சி. பூங்கொடி, நோ மோர் ஃபீலிங்ஸ். ஓகே, சீக்கிரம் பேசிட்டு கீழே வா. புரியுதா? உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்த பூங்கொடி. நான் உன் ஊருக்கு வந்தப்போ எடுத்த போட்டோகிராஃப்ஸ். இது என்னோட லாஸ்ட் கிஃப்டா நினைச்சு வாங்கிக்க. வேண்டாம் சார், உங்ககிட்டேருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம். தேவையில்லாம நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பாதீங்க. அதுதான் நமக்கு நல்லது. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் வேண்டாம் சார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் வரேன் சார்.
போனது திமிரும் போனது தனிமை தீயிலே வாடினேன் நிழலும் போனது நிஜமும் போனது எனக்குள் எனையே தேடினேன் கனவே கனவே கலைவதேனோ கரங்கள் கனமாய் கரைவதேனோ நினைவே நினைவே கரைவதேனோ எனது உலகம் உடைவதேனோ கனவே கனவே கரங்கள் கனமாய் நினைவே நினைவே கரைவதேனோ எனது உலகம் உடைவதேனோ என்ன பூங்குடி, சம்பந்தமே இல்லாம ஒருத்த கூட சம்மந்தப்படுத்திட்டாங்களேன்னு வருத்தப்படுறியா? எனக்கு உன் அளவுக்குலாம் வருத்தம் இல்ல. ஏன்னா தப்போ ரைட்டோ அவங்களால தான் உன்னோட அறிமுகமே கிடைச்சது. இல்லனா நம்ம சந்திக்காமலே இருந்திருப்போம்ல. ஆமா, உன் ஃபேமிலி எங்க இருக்காங்க? அம்மா ஊர்ல இருக்காங்க. படிப்பு முடிச்சிட்டு தான் வந்து பாப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு, நான் கிளம்புறேன். ஆ, ஆமா, இப்ப எங்க போக போற? எங்க போறதுன்னு தெரியல. பூங்குடி, உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? இல்ல, உன்னை லவ் பண்ற மாதிரி காசுக்காக நடிக்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா என் அம்மா நிஜமாவே நான் உன் பின்னாடி சுத்துறேன்னு நினைச்சிட்டாங்க. அவங்களோட மருந்து செலவுக்கு பணம் இல்லாம தான் இப்படி கேவலமான வேலை செய்யறேன்னு தெரிஞ்சா அந்த காசுல வாங்கின மருந்து மாத்திரை சாப்பிடுறதே டோட்டலாவே நிறுத்திடுவாங்க பூங்குடி. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்த விடவும் நான் லவ் பண்ற பொண்ணு கோச்சுக்கிட்டு போயிட்டா. அதான் ஒரு நாள் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்க லவ்வர்ஸ் இல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே உன் வாயாலேயே சொல்ல வைக்கலாம்னு நினைச்சேன். இவ்வளோ நடந்திருக்கு, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன சொல்றது, அன்னைக்கு நான் சொல்ற மாதிரி சூழ்நிலையில இல்ல. உன்னோட சூழ்நிலையை பத்தி தெரியாம நான் உன்னை பொம்பளை பொறுக்கி அது இதுன்னு தப்பா நினைச்சிட்டேன். உயிருக்கு உயிரா நான் லவ் பண்ண என் முறை பொண்ணே என்னை பத்தி தப்பா நினைக்கும் போது நீ நினைக்கிறதுல தப்பே இல்லை. கவலைப்படாதீங்க, ஒரு நாள் உங்களை சரியா புரிஞ்சுப்பாங்க. பூங்குடி, நீ நினைச்சா இப்பவே புரிய வைக்கலாம். நீ இப்பவே வந்து என் அம்மா கிட்டேயும் என் முறை பொண்ணுக்கிட்டேயும் நாம ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட. என்னடா இவ்வளோ மனசு சங்கடத்தில் இருக்கும், இப்போ போய் இப்படி கேட்குறானேன்னு தப்பா நினைக்காத. நான் கொஞ்சம் செல்ஃபிஷ் தான் பூங்குடி. வானமே இடிச்சு விழுந்தாலும் அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அதான் என்னோட பாலிசி. நீ மட்டும் என் கூட வந்தனா உனக்கும் கொஞ்சம் மைண்ட் சேஞ்சாக இருக்கும்.
எனக்கும் என் வீட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் தீரும். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் பூங்குடி. சரி வாங்க போலாம். எப்படி இருந்தாலும் அவங்க கோச்சிக்கிட்டதுக்கு நான் தானே காரணம். என்னால் வந்த பிரச்சனைய நானே தீர்த்து வைக்கிறேன். தேங்க்ஸ் பூங்குடி. வா வண்டியில் இரு போலாம். ஜீவா, என்ன ஜீவா, எனர்ஜியா இருப்ப பார்க்கலான்னு வந்தா இப்படி டல்லா உட்காந்துருக்க? ஜீவா, இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப போய் இப்படி உட்கார்ந்து இருந்தீனா நல்லாவா இருக்கு? ஹாப்பி மூடுக்கு வா. சரி, இது என்ன gift? எனக்காக ஏதாவது ஸ்பெஷலா வாங்கியிருக்கியா? இது உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? சரி பரவாயில்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்த gift எல்லாத்தையும் சேர்ந்து தானே பிரிச்சு பார்க்க போறோம். அதனால இப்ப பிரிச்சு பார்க்கட்டா? நமக்கு வந்ததில்ல. இதை நான் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். நீ கொடுக்கறதுக்காக வச்சிருக்கியா? யாருக்கு? எனக்கு உன் gift கூட பார்க்க உரிமை இல்லையா என்ன? கொடு, நான் பார்க்கறேன். என்ன ஜீவா இது? இன்னும் பூங்கொடியை நினைச்சுக்கிட்டே இருக்கியா? இப்படிலாம் நடக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா? இல்ல தீபிகா, இது அவன் ஞாபகார்த்தமா என்கிட்ட இருந்த விஷயம். இத இனிமேல வச்சிருக்க வேண்டாம்னு நினைச்சுதான் அவகிட்ட கொடுக்க போனேன். பட் அவ இதை வாங்கிக்க மாட்டேன்ட்டா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது உன்கிட்டே இருந்தா அவளை பத்தின தாட்ஸ் உனக்கு வந்துட்டே இருக்கும்ல. அதனால மேபி வாங்காம போயிருப்பான். இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? உன் பிரச்சனையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணதா நான் இருக்கேனே. நீ கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? இத பூங்குடி கிட்ட சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஓகே, சரி, நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், என்ன? இதெல்லாம் உங்க ஊர் பட்டிக்காட்டோட இதிகாசம். கொண்டு போய் எச்ச இலைய போடுவாங்கல்ல, அந்த குப்பை தொட்டியில போய் போடு. என் ஜீவா கிட்ட இருந்த அவளோட கடைசி ஞாபகம் எல்லாத்தையும் மொத்தமா தொடச்சு எடுத்துட்டேன்.
பூங்குடி பூங்கொடியா? இனிமே அப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில எந்த சாப்டர்லயுமே கிடையாது. டோட்டலா பேக்கப் பண்ணிட்டேன். என்ன தீபிகா சொல்ற? அவள கூல் பாபு கூட லிங்க் பண்ணி அனுப்பிட்டேன். என்ன சொல்ற நீ? இத்தனை நாளா அவ பாபுவை லவ் பண்ற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ண. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் தெரிஞ்ச வைத்தறிச்சல்ல அவ எங்களுக்கு போட்டியா கல்யாணம் பண்ணிக்க பாபுவோடவே ஓடி போயிட்டான்னு ஒரு சீனையே கிரியேட் பண்ணிடுவேன். மண்டபமே நாரும். இது உனக்கே நியாயமா இருக்கா தீபிகா? ஆவும் தீபிகா பூங்குடி, வசதி வாய்ப்பு இல்லைன்றதுக்காக இன்னும் எத்தனை கொடுமை தான் பண்ணுவா அவளுக்கு நீ? அவ இடத்துல இந்நேரம் வேற யாராச்சும் இருந்திருந்தா எப்பவும் தூக்கு போட்டு செத்துருப்பாங்க தீபிகா. ஏதோ அவ தைரியமான பொண்ணுங்கிறதுனாலதான் நீ பண்ண கொடுமையெல்லாம் அவன் பொறுத்துட்டு போனா. அவளை போய் ஏன் தீபிகா கொலை பண்ண சொன்ன? அதேதான், நீ சொன்ன மாதிரி அவ என்னைக்கோ தற்கொலை பண்ணிட்டு செத்து இருந்தானா அப்பவே இந்த மேட்ரு முடிஞ்சிருக்கும். ஆனா சாகலையே, எதிர்த்து நிக்கிறாளே, விடலாமா? அவளை எத்தனை தடவை அடிச்சு துரத்தினாலும் பூமரங் மாதிரி மறுபடியும் மறுபடியும் வந்து ஏன் முன்னாடி நிக்கிறாளே. அவளை வேற நான் என்னதான் செய்யறது? என் வாழ்க்கையில குறுக்க வரணும்னு இல்ல, வரணும்னு நினைச்சாலே விட மாட்டேன். அவ சாகுற வரைக்கும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னங்க வீடு இவ்ளோ பழசா இருக்கு? பூர்வீக சொத்து. ரொம்ப நாளா மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு. காலி பண்ணவும் மனசு இல்ல. அதான் சரி, நீ வா பூங்குடி போலாம். பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. படி இருக்கு, பார்த்து வா. பார்த்து பார்த்து. கோபி, அம்மா பூங்குடிய பாத்தியாப்பா? இல்லம்மா. நானும் அவளை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கேயும் காணோம்ப்பா. மாறிக்கிட்டையும் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா. என்ன ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாம அவ எங்க போவா? உங்க கூட தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தோம்மா. நாங்களும் பார்க்கலையேம்மா. டெய்லியும் கோயிலுக்கு போவீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, எப்பப்ப முடியுமோ அப்பெல்லாம் சாமி ஓ, கும்பிடுவேன். சூப்பர் சூப்பர். கடவுளோட துணை இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நம்மளால உயிர் வாழ முடியுது. ரைட். இனிமே நானும் சாமி கும்பிட்டு பழகிக்கிறேன். இது வரைக்கும் எங்க அம்மாவை மட்டும் தான் நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? நல்ல விஷயம். ஆமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அம்மாவா? பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அப்ப வாங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அவங்க படுக்கையிலே இருக்காங்களா? கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. பாவம், கேக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. பரவாயில்ல. நீங்க வெயிட் பண்ணு, நான் போய் அம்மா என்ன மூட்ல இருக்காங்க, என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே என்னோட அத்தை பொண்ணு அவளையும் கூட்டு வந்துடுறேன். நமக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும்ல. வெயிட் பண்ணு, கூட்டு வந்துடுறேன். என்ன? இல்ல, முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க. அதுக்கு ஏதோ ஒரு ஏழையால முடிஞ்சது.
அதுக்காக எள்ளு ரெண்டன்லாம் நினைச்சுக்காத. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றியா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். இல்ல பரவாயில்ல கொஞ்சம் குடி.